சபைகள் தான் அந்நிய பாஷையை பேச முடியும். ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாரு அப்படிங்கிற அடையாளமே அந்நிய பாஷை தான் அப்படின்லாம் சொல்றாங்களே, இதெல்லாம் உண்மையா? ஏசப்பா இப்படிதான் சொல்லியிருக்காரா அப்படிங்கறதான் நான் சொல்ல போறேன். அந்நிய பாஷையின் வரமே 2 விதமாக பிரிக்கப்பட்டிருக்கு. அதுல முதலாவது, இந்த உலகத்திலேயே அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையும் இல்ல, அப்படிப்பட்ட ஒரு மொழியும் இல்ல, தேவனால் பேசுற வார்த்தையே அந்த வார்த்தை. இரண்டாவது, அந்த சபைக்கு தெரியாத வார்த்தை. அதாவது சபைனா தேவனுடைய ஆலயமாகிய இந்த சபையை சொன்னேன். எனக்கு மட்டும் தெரியாத மொழி தேவனால் பேசப்படுகிற வார்த்தை. இந்த மாதிரி அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் நடந்திருக்கு. அப்படி இருக்க நம்ம அவரவருடைய ஜென்ம பாஷைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அப்படின்னா அந்நிய பாஷைனா இவ்வளவுதான் அப்படின்னு தான் நானும் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த வசனத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. என் நாமத்திலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷை பேசுவார்கள். நவமான பாஷையை பேசுவார்கள். இந்த வசனத்துல என்ன இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த வசனத்தை அப்போ நான் படிக்கும் போது என் இருதயம் கொந்தளித்து எரிஞ்சுது. ஏன்னா எனக்கே தெரியும், அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற நிமித்தம் நான் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கேன். அதுல எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருப்பது கூடாத காரியம். நான் அவரை விசுவாசிருக்கேன், அவரை ஏற்றுக்கொண்டிருக்கேன். ஆனா அப்படி இருந்தும் ஏசப்பாவே சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவர்களுடைய அடையாளமே என்னன்னா நவமான பாஷையை பேசுறது, அதாவது அந்நிய பாஷையை பேசுறது. என் லைஃப்ல எனக்கு ஒரு பயங்கரமான விசுவாசம். நான் ஜெபிச்சா வியாதி போகும், நான் அதிகாரத்தோட ஜெபிச்சா பிசாசு ஓடும்னு. ஆனா இதற்கான விசுவாசம் என்கிட்ட இருந்தாலும் அந்நிய பாஷையை நான் டேஸ்ட் பண்ணதே இல்லை. இதற்காக நான் உடனே போய் ஜெபிச்சேன், ஆராதிக்க என் லைஃப்ல ஒரு டைம் வச்சிருக்கேன். என் முழு உள்ளத்தோட நான் இப்போ ஆராதிக்கணும்னு போனப்போ கூட எனக்கு ஆராதனை செய்ய முடியாத அளவு எனக்கு ஜெபம் மட்டும்தான் வந்துச்சு. அப்போ நான் நினைச்சேன், ஆவியானவர் இப்போ வல்லமையா அந்நிய பாஷையில என்ன நிரப்ப போறாருன்னு. ஆனா தேவன் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தம்முடைய வார்த்தையினால நிரப்பினாரு, வெளிப்படுத்தினாரு. சரி, இப்ப வசனத்தை பார்க்கலாம். விசுவாசிக்கிறவர்களுடைய அடையாளமே நவமான பாஷையை பேசுறது, அதாவது அந்நிய பாஷையை பேசுறது. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் பேச போறேன். இந்த வசனத்தை வச்சுதான் ஆவியானவர் உங்களுக்குள்ள வந்துட்டாருனாலே அந்நிய பாஷை பேச ஆரம்பிச்சிருவீங்கன்னு ஒரு கூட்டம் சொல்லுது. இன்னும் அதிகமா அந்நிய பாஷை பேசாதவர்கள் கிறிஸ்தவர்களே இல்லைன்னு சொல்ற இன்னொரு கூட்டம் ஆரம்பிச்சிருச்சு. இப்ப ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, யோவான் 14:21, என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கைக்கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் பிதாவுக்கு அன்பாயிருப்பான். நானும் அவனில் அன்பாயிருப்பேன். நானும் அவனில் அன்பாயிருந்து அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். ஹalleluya. இங்க ஏசப்பா எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயமே என்ன தெரியுமா? அவர் நமக்கு சொன்னபடி நம்ம தவறாம நடக்கிறது, அவரை போல ஜெபிக்கிறது, உபவாசிக்கிறது, அதிகாரத்தில் அவர் தேவ சித்தத்தை செய்தது, வேதனை கஷ்டத்துல பொறுமையா இருக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு அநேக கற்பனைகளையும் அவரோட வாழ்க்கையே நம்மளுக்கு மாதிரியா காமிச்சிட்டு போயிருக்கிறாரு. நம்மளும் அந்த வசனத்தை கேட்கிறவர்களா மட்டும் இல்லாம அதை செய்து காட்டணும்னு அவர் ஆசைப்படுறாரு. இப்பெல்லாம் நம்ம பைபிள் வசனத்தை மனப்பாடம் பண்ணிடுறோம், ஆனா வாழ்க்கையில இல்ல. வார்த்தை இருக்கு, வாழ்க்கையில வல்லமை இல்ல. விசுவாசம் இருக்கு, ஆனா கிரியை இல்ல. வசனத்தோட சொல்லணும்னா கிரியை இல்லாத விசுவாசம். இதே விஷயத்த யோவான் மூலியமா ஆவியானவர் இன்னும் வெளிப்படையா சொல்றாரு. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. ஏசப்பா தான் இந்த சத்தியமே. இந்த சத்தியம் இல்லாம அந்நிய பாஷை பேசுறவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தங்களுடைய ஆவியின் ஏதுதல்களை பின்பற்றுகிற மதிக்கெட்ட தீர்க்கதரிசிக்கு ஐயோன்னு தேவன் சொல்லுகிறார். நான் அந்நிய பாஷைக்கு விரோதமானவல்ல, அது தேவன் கொடுக்கும் பெரிதான பொக்கிஷம். பவுல் இன்னும் அதிகமா சொல்றாரு, அந்நிய பாஷை பேசுகிறவர்களாகிய நீங்கள் அதோடைய மீனிங்கையும் சொல்றதுக்காக அந்த வரத்தையும் உங்க ஜெபத்தின் மூலியமா வாங்குங்க அப்படின்னு. எதற்காக அப்படின்னா, ஒருவனும் உங்க மேல குற்றம் சாட்டாதபடி எச்சரிக்கையாயிருங்கள். சரி,
பேசிக்கா சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நம்ம கான்செப்ட் குள்ள போகலாம். முதலாக விசுவாசம். விசுவாசம்னால கடைசியில பெற்றுக்கொள்ளுதல் அப்படின்னு நமக்கு ஒரு பங்கு இருக்கும். இதுக்கு நடுவுல நடக்கிறது தான் ப்ராசஸ். அதை நம்ம கிரியைன்னு சொல்றோம். நீ விசுவாசத்தை படியே உனக்கு ஆக கடவுது. பெற்றுக்கொள்ளுதல். நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்த என்னை விசுவாசிக்கிறவனும் என்றென்றைக்கும் மறியாமலும் இருப்பான். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுதல். இரண்டாவது அன்பு. இந்த அன்பு மறைமுகமான கிரியையை சார்ந்தது. அன்பு நீடிய சாந்தமும் தயவுள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு ஒரு காலமும் ஒழியாது. தீர்க்க தரிசனங்களும் ஒளிந்து போகும், அந்நிய பாஷைகளானாலும் ஒளிந்து போகும், அறிவானாலும் ஒளிந்து போகும். எப்பேற்பட்ட வரங்களும் அந்நிய பாஷையாவே இருந்தாலும் அது ஒளிந்து போகிற ஒரு காலம் வரும். ஆனா அன்பு ஒரு காலமும் ஒழியாதுன்னு தேவனோட வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு. இன்னும் இந்த விசுவாசத்தை பத்தியும் அன்பு பத்தியும் நிறைய பேசலாம். ஆனா ஏசப்பா அந்நிய பாஷை பேசுறதுக்கு விசுவாசத்தை விட அன்பதான் எதிர்பார்க்கிறார். இப்ப அதை பத்தி பார்க்கலாமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். இப்ப வசனம் சொல்லுது, உலகத்தில் உள்ளவனை பார்க்கிலும் உங்கள் உள்ளத்தில் உள்ளவர் பெரியவர் அப்படின்னு. இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்க. நம் உள்ளத்தில் வாசம் செய்யும் அந்த அன்புதான் விசுவாசிக்கிறோம். விசுவாசத்தை அன்பு செய்யல. அன்பு கூறுவது எப்படின்னு நான் முதலே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இப்போ விசுவாசத்துக்கு மேலாக தேவன் ஒரு காரியத்தை சொல்றாரு அப்படின்னா அன்புதான். அதான் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி தேவனை அறிந்திருக்கிறேன், விசுவாசிருக்கேன்னு சொல்லியும் வசனத்தெல்லாம் அவன் கை கொள்ளாவிட்டா அவன் கிட்ட சத்தியம் இல்லை, அவன் பொய்யனா இருக்கிறான்னு வேதம் சொல்லுது. அவன் கிட்ட சத்தியமாகி இயேசு கிறிஸ்துவே இல்லைன்னா அவன் யாரை விசுவாசிப்பான்? அதனாலதான் வேதம் அவனை பார்த்து சொல்லுது பொய்யன்னு. இன்னைக்கு நிறைய பேரு, ஏன் பாஸ்டர்ஸ் கூட பேச ஆரம்பிச்சிட்டாங்க, அந்நிய பாஷை பேசாதவன் கிறிஸ்தவனே இல்லை அப்படின்னு. ஆனா பரலோகத்துக்கு போயிட்டு வந்து வெளிப்பாட பெற்ற பவுல் சொல்றாரு, நான் மனுஷ பாஷைகளையும் தேவதூதர் பாஷைகளையும் பேசினாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் சத்தமிடுகிற வெண்கல போலவும் ஓசையிடுகிற கைத்தாளம் போலவும் இருப்பேன். மலைகளை பேர்க்கத்தக்கதாக சகல விசுவாசம் உள்ளவனாய் இருந்தாலும் அன்பு எனக்கு இராவிட்டால் நான் ஒன்றும் இல்லை. நீங்க எப்பேற்பட்ட வரங்களை பெற்றிருந்தும், எவ்வளவு பெரிய ஊழியத்துல பார்ட்னரா இருந்தும், அந்நிய பாஷையை 7 மணி நேரம் 8 மணி நேரம் பேசியும் நம்மளுடைய அன்பான இயேசு கிறிஸ்துவை நீங்க வெளிப்படுத்தல அப்படின்னா நீங்க ஒண்ணுமே இல்லைன்னு வேதம் சொல்லுது. அன்பு, விசுவாசம், வரங்கள், ஞானங்கள்னு என்னெல்லாம் நம்பிக்கை இருந்தாலும் இவைகளில் அன்பே பெரியதுன்னு தேவன் வெளிப்படுத்துகிறார். கடைசியா நான் என்ன சொல்ல வரேன்னா, தேவன் உங்ககிட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா, அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். பாருங்களேன், அந்த விசுவாசத்துல கூட ஒரு நோக்கத்தை வச்சிருக்காங்க. நீ எப்படி என்ன விசுவாசிக்கணும்னு நல்லா கவனிச்சுக்கோங்க. அந்நிய பாஷையின் வரத்துக்காக ஆசைப்படுங்க, தேவன் கொடுக்கும் வரத்துக்காக ஆசைப்படுங்க. இது ரொம்ப முக்கியமானது. அதுதான் உங்க விசுவாசத்தையும் அதிகப்படுத்தும், தேவனையும் மகிமைப்படுத்தும். நீங்க உங்க வாய்க்கு வந்த வார்த்தைகளை பேச சபை இடம் இல்லை. அப்படிப்பட்ட காரியத்துக்கு தேவனே விரோதமானவரா தான் இருக்கிறார். ஆஹா, நான் ஆவிக்குரிய சபைக்கு போறேன், நீங்களாம் அப்படி போறீங்களா, நான் அந்நிய பாஷையை பேசுறேன், இப்படிலாம் நீங்க சொல்லும் போதே தெரிஞ்சிடும் நீங்க சத்தம் எடுக்கிற வெங்கலோன்னு. அவனுக்கு அருளப்பட்ட வரத்தின்படி கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார். அவனுடைய வாஞ்சையின்படி கர்த்தர் நிரப்புவார். மத்தவங்களை நியாயம் தீர்க்காதிருங்க. சொல்ல வர காரியம் என்னன்னா, நீங்க எல்லாம் அன்பில் நிலைத்திருங்க, மீதி எல்லாம் கூட கொடுக்கப்படும். சில பேருக்கு கூட கொடுக்கப்பட்ட காரியங்கள் மேல கண்கள் போனனால அழைப்பு வரங்களும் போகாது. ஆனா ஏசப்பா உங்களை விட்டு போயிடுவார். ஆமாங்க, அன்பில் நிலைத்திருங்க. 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் போதே அன்பை நாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்நிய பாஷை, தீர்க்க தரிசனம் இதை பத்திலாம் சொல்லுவாரு. அன்பை நாடுங்க. இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டு கை கொள்ளுவீர்களானால் பாக்கியவானா இருப்பீர்கள்.